சாப்டர் 3 வந்து தம்பி சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சரியா? ஏற்கனவே நீங்கள் படித்ததுதான், 10th படித்ததுதான். 10th அல்ஜிப்ராவில் வரும். ஆல்ஃபா பீட்டா கணக்கெலாம் படிப்பியல்ல, ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி படிப்பியலடா. அதுதான் இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குன்னா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்கல்ல, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுன்னு சொல்கிறது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா தம்பி ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது உனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தெரியும், இருபடி சமன்பாடு. இதுக்கு ரூட்ஸ் 2 கொடுக்குறேன். லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா நான் இருக்கான்னு பார்த்துக்க. எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அதாவது சம் ஆஃப் ரூட், அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. நான் இருக்கான்னு பாரு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு சொல்லுவாங்க, பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கான்னு பாரு. இது ஏற்கனவே நீ படிச்சது, நான் இருக்கான்னு பாரு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு உள்ளது ஏ எக்ஸ் ஸ்கொயர் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 ரூட் எடுத்தோம்னா எஸ்ஆர் அப்படின்றது சம் ஆஃப் ரூட், மூலங்களின் கூடுதல். கீழே உள்ளது மூலங்களின் பெருக்கல். சம் ஆஃப் ரூட்னா மூலங்களின் கூடுதல்ரா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ. இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா சி பை ஏ அப்படின்னு சொல்றது. ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கல், மூலங்களின் கூடுதல், மேலே உள்ளது சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இதுக்கு பேர் வியாட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. வியாட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் டாபிக் மாதிரி நம்மளுக்கு. வியாட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ இது எப்படி வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வேணா இது எப்படி வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உனக்கு இதுதான் முக்கியம். இது உனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே தெரியும்னா 10th படித்தது. இதனுடைய விரிவாக்கம் வேணும் அப்படின்னா அப்புறம் வேணா பார்த்துக்குருவோம். இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு வேணும்னா சொல்லித்தரேன். ரைட்டு. இப்போ நான் தேர்ட் ஒன்று வர்றேன். கியூபிக் ஈக்குவேஷன் உனக்கு தேவையான மட்டும் நான் சொல்கிறேன், உனக்கு சிம்பிள், அவ்வளோதான். கியூபிக் ஈக்குவேஷன் முப்படி சமன்பாடுன்னு சொல்கிறது. முப்படி சமன்பாடுனா ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா அண்டு காமா, ஏன்னா 3 இருக்குனால 3 ரூட் கொடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். மூலங்கள் என்க அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஆல்ஃபா பீட்டா காமா என்பன மூலங்கள் என்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம மறுபடியும் எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும், பிஆர் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஒன்று கண்டுபிடிக்கணும். பார்த்துக்க, இதில் நான் 2க்கு படிச்சிருக்கிய, இப்போ 3க்கு சொல்ல வர்றோம். 3 இதுக்கு. இது உனக்கு பொறுமையாக பார்த்துக்க. ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ்ஸு, 2வது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு நாற்று வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ஸு அப்படி நாற்று வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்னு ஒன்று எழுதணும், அதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு. அப்போ இதில் எழுதையில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்ன எழுதணும்? அப்படி எழுதணும். சொல்கிறதா நிறுத்துறேன்னா புரிஞ்சுக்கன்னு சொல்கிறக்காண்டி நிறுத்துறேன். எஸ்ஆர்னு எழுத முடியாது, ஏன்னா அடுத்து ஒன்று இருக்குது, அடுத்து ஒன்று இருக்குது, வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ சம்மேஷன் 1ன்னு வச்சுக்க. சம்மேஷன் 1 இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த மைனஸ் இருக்குது, பார்த்துக்கோ. இந்த மைனஸ் இருக்கு, டே கவனிச்சுக்கோ, பி பை ஏ. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2ன்னு போட்டோம்னா 2 மல்டிப்ளை பண்ணுறது. 2 இது 3 இருக்குனால ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா காமா ப்ளஸ்ஸு காமா ஆல்ஃபா அப்படி அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பார்த்துக்க, சி பை ஏ ப்ளஸ் தான். இப்போ மொத்தமாக 3ஐயும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். சம்மேஷன் 3ன்னு எழுதிக்கிறேன். 3ஐயும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3மே சேர்த்து ஆல்ஃபா
பீட்டா காமா. இங்க என்ன வரும் பார்த்துக்க, மைனஸ், சாரிடா, டி டி மைனஸ் டி பை ஏ. மனப்பாடம் பண்ணாத, பிளஸ் மைனஸ் உள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, உள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 சில பேர் எழுதுவாங்க. சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா சொல்லிடுறேன் பார்த்துக்கோ. சம்மேஷன் ஆல்ஃபான்னு எழுதுவாங்க, சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுவாங்க, வெறும் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதுவாங்க. இது சம்மேஷன் ஆல்ஃபான்னு ஒன்று மட்டும் எழுதி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மூணையுமே கூட்டணும்னு அர்த்தம். இந்த மாதிரி அதே மாதிரி ஒன்று மட்டும் பெருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன், ஆனால் மூணையுமே பெருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். தெரியுதா? இப்போ நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்களா, டீன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்து ஒரு காலம் அப்படி கொடுத்துட்டு -1 2 3 4ன்னு எழுதிட்டு கடைசியில் எழுதையில இந்த ஆன்சர் எடுக்கையில் இங்கனக்கில் இப்படி எழுதுவாங்க. தெரியுமா தெரியாதா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் திட்ட விளக்கம் கணக்கு படிச்சிருப்பீல்ல, இப்படி எழுதையில இந்த காலத்தில் எழுதையில இந்த இடத்துல இப்படி எழுதுவாங்க. இந்த சம்மேஷனுக்கு பேர் கூடுதல்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? கூடுதல் அப்படின்னு அர்த்தம். கூடுதல்னா ப்ளஸ்ஸு, எல்லாத்தையும் கூட்டி சொல்றது, கழிச்சு சொல்றது. அதைத்தான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கு. எதை வேணாலும் நீ மனப்பாடம் பண்ணீங்க, உன்னுடைய விருப்பம். ஏன்னா டீச்சரை பொறுத்து மாறும், அதுக்காண்டி சொல்ல வரேன். ஒருத்தவங்க சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3ன்னு சொல்லி எழுதுவாங்க. சில பேர் இப்படியும் எழுதுவாங்க, அதுக்காண்டி சொல்ல வந்தேன். சரியா? ரைட்டு. இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனு. கியூபிக் அப்படின்னா 3. தம்பி பார்த்துக்கோ, இந்த பவரில் உள்ளது 3, குவாட்ரேட்டிக்னா 2. அந்த வியட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்லுவா. இது ஃபுல்லாக இது 4th ஒன்று எழுதலாம், 4th ஒன்று எழுதலாம், 4th ஒன்று எழுதலாம். ax பவர் 4 ப்ளஸ் bx கியூபு ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எழுதுறேன். லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அண்டு டெல்டான்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ் மாதிரி போட்டு இழுத்து விடுவாங்க. டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். 4 அப்படின்றதுனால 4th ஈக்குவேஷனால அப்படி எடுக்கிறேன், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். 4க்கு மேலே போனால் தான் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. 4க்கு மேலே ஈக்குவேஷன் போச்சுன்னா மொத்தமாக காமனாக சொல்லிடுவாங்க பாலினாமியல். பல்லுறுப்புக்கோவைன்னு தமிழில் சொல்லுவாங்க, பல்லுறுப்புக்கோவைன்னு. இப்போ நான் இதுக்கு அதே மாதிரி எழுதணும். மனசில் நாற்று வச்சுக்கோ. என்ன நாற்று வச்சுக்கோ அப்படின்னா, ப்ளஸ்ஸு மறந்துடாத ஃபஸ்ட்டு, அடுத்து மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மறந்துடாத சொல்லிட்டேன். மனசுக்கு நாற்று வச்சுக்கோ. இங்கே நான் எழுதுறேன் சம்மேஷன் 1 அப்படின்னா 4 ஆட் பண்ணுற மாதிரி அர்த்தம். இல்லை சிம்பிளாக எழுதிடுறேன். சிம்பிளாக எழுதுறேன் அப்படின்னா சம்மேஷன் ஆல்ஃபா அப்படி எழுதினாலும் சரி. நீங்கள் எனக்குள்ள எழுதையில் எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு எழுதணும். இப்படி எழுதிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்க, மைனஸ் பி பை ஏ. ரெண்டாவது சம்மேஷன் 2ன்னு எழுதுறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். 2 2 பொறுமையாக எழுதணும். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா. அடுத்து என்னென்ன வரும் பாரு, என்ன வரும்? டெல்டா ஆல்ஃபா டெல்டா. வேற வரிசையா சொல்லி பார்த்துக்க. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா இருக்கா பாரு. ஆல்ஃபா பீட்டா இருக்கு, ஆல்ஃபா காமா இருக்கா? இங்க இருக்கு, இல்லை இல்லை. அப்போ ஆல்ஃபா காமா ப்ளஸ்ஸு ஆல்ஃபா டெல்டா இருக்கா? இருக்கு. அதே மாதிரி பீட்டா காமா இருக்கான்னு பாரு. இருக்கு. பீட்டா ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா பீட்டாலாம் ஒன்று தான். ரைட்டு. காமா டெல்டா இருக்கான்னு பாரு. காமா டெல்டா இருக்கு, சரியான்னு பார்த்துக்கோ. மொத்தம் 6 வரும். 5 இருக்கா? எத்தனை இருக்கு பாரு. வேற எது எழுதாம இருக்கானு பாரு. பீட்டா பார்த்துக்கோ. நான் சொல்றான் பாரு தம்பி, பார்த்துக்கோ, எழுதி பார்த்துக்க, கரெக்டாக அப்படி பார்த்துக்கோ. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து சி பை ஏ ப்ளஸ் தான். சி பை ஏ பார்த்துக்குங்க, வேணும் அதனால சொல்கிறேன். தேர்டு 1 3 3 எழுதுறது. ஆல்ஃபா பீட்டா காமா 3 எழுதியிருக்கோம் அப்படின்னா 3 3 செட்டாக எழுதுறது. ஆல்ஃபா பீட்டா காமான்னு ஒன்று எழுதலாம், பார்த்து பொறுமையாக எழுதிக்க. டெல்டா இதில் 3 எழுதுறான்னு வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்த 3 எழுதுற மாதிரி பாரு. ஆல்ஃபா பீட்டா டெல்டான்னு எழுதலாமா? ஆல்ஃபா பீட்டா டெல்டா. வேற எழுதலாம், பீட்டா காமா டெல்டா எழுதலாமா? பீட்டா காமா டெல்டா, காமா டெல்டா ஆல்ஃபா எழுதலாமா பாரு. பார்த்துக்கோ, காமா ஆல்ஃபா டெல்டா எழுதலாமான்னு பாரு, கரெக்டானு பார்த்துக்கோ. மாற்றி மாற்றி இல்லைன்னா ஒரே இது வந்துடாம பார்த்துக்கோ.
வேற வேற தானே இருக்கு, பார்த்துக்க பொறுமையா. இப்போ சி எழுதிட்டேன், அடுத்து மைனஸ் டி பை ஏ, அவ்வளோதான். கடைசி ஃபோர்த் ஒன் சம்மேஷன் 4 நாளை சேர்த்து எழுதுறது. இதுக்கு சம்மேஷன் வராது, இதுக்கு சம்மேஷன் வராதுன்னா இப்படி எழுதிடணும். ஏன்னா ஒரு இது மட்டும்தான், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா மொத்தமாக எழுதியாச்சு, ஒரே இதுதான். அப்போ அதுக்கு என்ன வந்துடும்னா இ பை ஏ. கடைசி ஒன்றுக்கு தேவையில்லடாமா சம்மேஷன். இந்த 3 போட்டிருக்கேன், இங்கே போடல பாரு, இங்கே போடல தெரியுதா? ஏன்னா ஒரு செட்டு தானே, இது எதுக்கு சம்மேஷனு? இந்த அங்கே தான் எழுதியிருக்கேன், அது மாதிரி சொல்கிறேன். சம்மேஷன்றது இந்த இடத்துல தேவையில்லை, 4மே சேர்ந்தா இருக்குது. இதை வேணால் திருப்பி எழுதுனா எழுதிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். இதுதான் ஃபோர்த்துக்கு உள்ளது, புரியுதான் பாரு. ஃபோர்த்துக்கு உள்ளது தேவைப்படும், நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்படாத. இப்போ சில குறிப்புகள் வேணும், சில குறிப்புகள் வேணும் அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சுக்கிடாமா. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ax² + bx + c ஈக்குவல் டு 0 லெட் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். எடுத்துட்டு நீ எஸ்ஆர் கண்டுபிடிக்கிற. எஸ்ஆர் அப்படின்றது சம்மேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சம்மேஷன் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுட்டோம்னா 2 தான், அதுக்கு எழுத வேண்டியது இல்லை, சம்மேஷன் எழுத வராது, வேறு இதுதான். ஆல்ஃபா பீட்டா சம்மேஷன் 2ன்னு வேணா வச்சுக்க, ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ, இது உனக்கு தெரியும். இப்போ நான் கணக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன இது ஏற்கனவே 10th படிச்சதுதான். 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டான்றது ரூட்ஸாக கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, ரூட்ஸ் கொடுத்துட்டு. எப்படி செஞ்சிருக்கீங்க நான் இருக்கா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. அப்போ கீழே ரெண்டே மல்டியில் பண்ணால் என்ன வந்துடும்? மேலே மல்டியில் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ், அப்போ இந்த ஆன்சரை யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆன்சர் அதுக்கு தான் அதை கண்டுபிடிக்கிறது. 10th செஞ்சிருக்கீங்கல்ல நீங்கள். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா. மேலே மல்டியில் பண்ணால் 1, கீழே மல்டியில் பண்ணால் இந்த மேலே இருந்து யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அப்போ ஈக்குவேஷன் நான் இருக்கா? த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² மைனஸ் SRX ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 நான் இருக்கான்னு பாரு. அல்லதுன்னு எழுதுவேன், அல்லதுன்னு எழுதுனா எழுதலாம். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 தெரியுதான்னு பாரு. இது ரெண்டே ஆட் பண்ண கண்டுபிடிச்சிருக்கோம். இது காமனாக எழுதுறது இப்படி. ஆனால் இந்த இதில் இங்கே 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டான்னு கொடுத்துருக்கு, அதனால இப்படி எழுத முடியாதுல்ல. அதனால இப்படி பழகிக்க, இதுதான் நல்லது. இப்படி பழகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கீழே உள்ள தேவையில்லை, ஏன்னா இடத்த பொறுத்து மாறும், அந்த இடத்த பொறுத்து இது மாறும். ஆனால் நடுவில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்துக்க, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் என்னது 0 அப்படின்னு அர்த்தம். இது நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொன்னல ஃபர்ஸ்ட் அதை எடுத்து கணக்கில் சொல்லியிருக்கேன். இது ஒரு கணக்கு மாதிரிடா, ஒரு கணக்கு மாதிரி அப்படின்னா சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒரு கணக்கை. இது ஒரு கணக்கு மாதிரி தெரியுதான்னு பாரு. ஆல்ஃபா ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும், அவங்க 2 ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி கணக்கு கொண்டு வரணும். ஏன் சார் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்கே அந்த இதில் பயன்படுத்துகிறக்காண்டி இதை எடுத்து இதில் எழுதணும், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? இந்த இடத்த பொறுத்து கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும், இந்த இடத்த பொறுத்து கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நான் இருக்கான்னு பாரு. இப்போ சப்போஸ் கணக்கை மாற்றுறேன் அப்படின்னா செகண்ட் சம் மாதிரி வச்சுக்கோ. ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்னு வேணா வச்சுக்கோ, பீட்டா ப்ளஸ் 2ன்னு வேணா வச்சுக்கோ. இப்போ இது ரூட்ஸ்ன்னு வச்சுக்கவேன். இப்போ இது ரெண்டையும் எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும், கூட்டணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. அப்போ இது ரெண்டையும் அப்படியே தனியாக எழுதுனோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ரெண்டையும் சேர்த்துட்டா என்ன வந்துடும் 4. இதுக்கு தான் மேலே ஆன்சர் இருக்குங்கள, புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. அப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 2 சார் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா இதுலேருந்து எதாவது வேணா காமனாக எடுத்துக்க. 2 இன்ட்டு ப்ளஸ் 4 2 இன்ட்டு என்ன வந்துடும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இது நீ க்ளோஸ் பண்ணிடலாம்ல? க்ளோஸ் பண்ணிடலாம்னா அந்த எஸ்ஆர் இருக்கு, பிஆர் இருக்குல்ல, அங்கே மேலே இருந்து ஆன்சர் எடுத்து எழுதிடலாம்ல? புரியுதா புரியல சொல்றது? அந்த 10th உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இருக்கு, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் அதோட அர்த்தம். இந்த ரூட்ஸை பொறுத்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். இன்னமும் இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும். உனக்கு நிறையா இருக்குது 10thலேயே. ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர்னு எழுதலாம். நான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், குவாட்ரேட்டிக் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருபடி சமன்பாடுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இது ரெண்டுக்கும் எஸ்ஆர் கண்டுபிடுறா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படி தானே எஸ்ஆர். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது எப்படி எழுத முடியும்? நாம் இல்லையா? இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம 10th சொன்னோம்னா 10th படித்த ஞாபகம் இருக்கணும்ல. 10th படித்த ஞாபகம் இருக்கணும்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இது இங்கிட்டு கொண்டு போயிட்டா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதிலாக இதை எழுதலாம்ல? ஏன் சார் அப்படி எழுதுறீங்கன்னா இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளது, இந்த இதில் உள்ளது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு பாரு, மைனஸ். அப்போ ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம்ல? அப்ளை பண்ணலாம்ல? இங்கேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டில் மேலே கண்டுபிடிச்சி ஒன்று வச்சுருக்கோம், அதை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வா. மேலே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்தா இது ரெண்டும், சாரி இந்தா இருக்குது, இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா பீட்டா. இதை ஒவ்வொரு கணக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இந்த மெத்தடை மட்டும் மாற்றுறேன். அந்த ரூட்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கேன். உனக்கு 10th இருக்குது, 5 மார்க் கணக்கில் இருக்கும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க 10th. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா ரெண்டுங்க ஸ்கொயர் பண்ணி அப்படி இது பண்ணிக்க, ஹோல் ஸ்கொயர் மேலே போட்டுரு. நீ வரல 4ன்னு போட்டுறாத, ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு நம்பர் எடுத்து அங்கேருந்து போட்டுருவில்ல, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. ஏற்கனவே 10th செஞ்சதான் திருப்பி சொல்கிறேன். இதை வேட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நம்ம 10th அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு குவாட்ரேட்டிக் ஃபார்முலான்னு சொல்லிட்டு சும்மா படிச்சுட்டே போகிறோம். அடுத்தடுத்த கிளாஸ் போயில அதுக்கு பேர் வேட்டாஸ் ஃபார்முலா ஒரு ஆள் பேர் கொடுப்பாங்க. அதில் கியூபிக் ஈக்குவேஷன் தனியாக இருக்கும், 4th ஈக்குவேஷன் தனியாக இருக்கும். 4th மேலே போயிட்டா பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடம் ஒரு சின்ன பாடம் தான், பொறுமையாக படிச்சீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், இல்லைன்னா கஷ்டமாயிரும். இந்த பாடம் சின்ன பாடம் தான்டா, ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்க. இங்கே பாரு, சப்போஸ் கியூபுக்கு வேணும்னு வச்சுக்குவேன், கியூபிக் ஈக்குவேஷன் சொன்னோம்ல, கியூபிக் ஈக்குவேஷன் ax கியூபு ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோ. லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம், இல்லை சம்மேஷன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா, இல்லை சம்மேஷன் 1ன்னு போட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா சம்மேஷன் 2ன்னு போட்டாலும் சரி, சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு போட்டாலும் சரி, பார்த்துக்க ஏதாவது ஒன்று. அப்படின்னா ரெண்டாக கூட்டிக்கிறேன்னு, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா. வேற எதாவது கூட்டலாமான்னு பார்த்துக்க. பீட்டா காமா இருக்குது, காமா ஆல்ஃபா இருக்குல்ல, ரைட். 3 ஈக்குவல் டு சி பை ஏ. அடுத்து சாதாரண உள்ளது ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எழுதுனோம்னா மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. அதுக்கு சம்மேஷன் வராது. இதை யூஸ் பண்ணி கணக்கு செய்யலாம். இந்த இருக்கு பாரு. ஏன்னா நம்ம 10th படித்தது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீ வர்றது பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கிறேன். கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சப்போஸ் நான் இப்படி ரூட்ஸ் கொடுக்குறேன், ஆல்ஃபா கியூப் கமா பீட்டா கியூப் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை இன்னொன்று எடுத்துக்கோ, ஆல்ஃபா பீட்டா காமான்னு வேணும்ல, ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, காமா கியூப்னு வச்சுக்கோ. இப்படி கொடுக்குறோம். எப்படி சார் இல்லை 2ஆக எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 வரணும் ஆன்சரில்.
மூணு ரூட் வர்ற மாதிரி 3 வர்ற மாதிரி இருக்கணும்டா தம்பி. சரி இப்படி எடுத்துக்க. 3 எடுத்திருக்கேன். இப்போ பொறுமையாக செய்யணும். ஃபர்ஸ்ட் இது 3 ஆட் பண்ணணும். சம்மேஷன் 1/ஆல்ஃபான்னு எழுதுறேன் அப்படின்னா 3 ஆட் பண்ணுற அர்த்தம் 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமா. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 3க்கு என்ன போடலாம்? ஆல்ஃபா பீட்டா காமா. 3க்கு எல்சிஎம் போட்டேன். இப்போ மேலே எழுதணும். என்ன எழுதுறது? இதில் என்ன இருக்கு? அது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா பீட்டா காமா. இதில் பீட்டா விட்டுட்டோம்னா ஆல்ஃபா காமா. இதில் காமா விட்டுட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா. புரியுதான்னு பாரு. இப்போ இது வந்து சம்மேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. திருப்பி சொல்கிறேன், பொறுமையாக இது பண்ணிக்க. இப்போ உனக்கு தெரியும் எதுக்கு மேலே கண்டுபிடிச்சோம். இந்த பாரு மேலே இந்த 3 இங்கே யூஸ் ஆகுது பாரு. இந்த 2வது கீழே அது C/, ஆன்சர் இங்கே போட்டுடலாம்ல. இந்த கீழே என்ன இருக்கு? ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆன்சர் போட்டுடலாம்ல. அவ்வளோதான். அதுக்கு தகுந்தாப்புல செய்யறதுக்கு பார்த்துக்கோ. டேய் தம்பி, சம்மேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கேன். சம்மேஷன் 2ன்னு வச்சுக்கோ. டேய் சம்மேஷன் 2 அதாவது 2 மல்டிப்ளை பண்றது. நீ இப்படி வேணா எழுதிக்க. இது ஒரு ஸ்டெப் தான் எழுதி காமிச்சிருக்கேன். ஆனால் நீ எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கான்னு பாரு. எப்படி எழுதுவா? முதல்ல இது 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வேணா அப்படி எழுதிக்க. அடுத்து இது 2 வேணா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கோ. ப்ளஸ் கடைசி 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்க. பொறுமையாக இது பண்ணிக்க. 2 மல்டிப்ளை பண்ணுறான், ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. 1/ஆல்ஃபா 1/காமா. இப்போ 1/ஆல்ஃபா பீட்டா 1/பீட்டா காமா 1/ஆல்ஃபா காமா. சரி, இதில் சரி பண்ணு. எல்சிஎம் போடு. கீழே 1s போட்டால் போதும். ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் இது போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? காமா. இதில் இது போச்சுன்னா என்ன வரும்? ஆல்ஃபா. அதில் என்ன வந்துடும்? இப்போ அது மேலே உள்ளது யூஸ் பண்ணலாமான்னு பாரு. இந்த மேலே உள்ளது இதை யூஸ் பண்ணலாமான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்க. இதை எடுத்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். இதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு. நீ ஸ்கொயருக்கு தான் ஏற்கனவே 10th படிச்சிருக்க. 10th ஸ்கொயருக்கு தான் படிச்சிருக்கோம். இப்போ நான் அடுத்தடுத்து போகிறது கியூபுக்கு 4th போயிட்டு இருக்கோம். 10th கணக்கில் கடைசியில் முடிக்கல. எப்படி முடிக்கணும்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு முடிப்போம். இதில் எப்படி சார் முடிக்க போகிறோம் அப்படின்றதான் இங்கே கணக்கு. அதை தான் இங்கே புத்திசாலித்தனம் புரிஞ்சுக்கிறணும். இவ்வளோ நேரம் சொன்னது அதுக்கு தான். சம்மேஷன் 2 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்று இருக்கு. சம்மேஷன் 3 வரும்ல. இதில் 3 வரும்ல. அப்போ பார்த்துக்க. சம்மேஷன் 3 அப்படின்றது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. இதுக்கு என்ன எழுதுவிய? ஒரே தான் ஆன்சர் எழுதிடலாம்ல. ஒரே ஆன்சர் எழுதலாம்னா புரியுதா சொல்றது? அந்த மேலே இருக்குல்ல, இங்கே இந்த இருக்குல்ல மைனஸ். அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஃபார்முலா எழுதணும். therefore the cubic equation அப்படின்னு ஃபார்முலா எழுதணும்னா கடைசியில் உள்ளதுராமா cubic equation. SR 10th இதில் எழுதுனீங்களடா. இதை சொல்கிறேன். இப்படி எழுதுனீங்கல்ல, அதை சொல்ல வரேன். அப்போ இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த இதை இப்படி இமேஜினேஷன் பண்ணு. கியூபிக் இது ஸ்கொயர் ஈக்குவேஷனை இப்படி எழுதலாமான்னு பாரு. ஸ்கொயர் ஈக்குவேஷன் இப்படி எழுதலாமான்னு பாரு. ஏன்னா இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? சம்மேஷன் ஆல்ஃபானா 2 தானே இருக்கும். அப்போ அந்த இதை எடுத்துட்டு இப்படி எழுதலாம்ல. அதை எடுத்துட்டு எழுதலாம்ல. இதை எடுத்துட்டு அவ்வளோதான். இதை நான் சும்மா தானே எழுதியிருக்கேன். அப்போ இதுக்கு எழுதையில எப்படி எழுதுறது அப்படின்ற மேட்ரு இருக்கு. x³ மைனஸ் சம்மேஷன் 1ன்னு வேணா எழுதிக்க, x² எழுதிக்க, பிளஸ் சம்மேஷன் 2ன்னு போட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்க, மைனஸ் சம்மேஷன் 3ன்னு வேணா எழுதிக்க. புரியுதான்னு பாரு. இல்லை சார் எனக்கு இது புரியலை அப்படின்னா இப்படி வந்து கணக்கு கொண்டு வா. ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் தெரியுதா? ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் தெரியுதா? அப்போ இந்த இடத்த மாற்றிக்கிறாலும் மாற்றிக்க. இல்லை சார் மாறி மாறி எழுதுறேன் அப்படின்னா x³ மைனஸ் சம்மேஷன் ஆல்ஃபா. சம்மேஷன் ஆல்ஃபான்னு போட்டோம்னா நீங்கள் 1 கொடுத்தா 1, அதாவது 2 கொடுத்தா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு அர்த்தம். 3 கொடுத்துருந்தா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ். அப்படி யோசிக்கணும் இந்த இடத்த. அதுக்கு தான் பயமாக இருக்குது. நீ ஆல்ஃபா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆல்ஃபா மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பு வரும். ஏன்னா 3 ஈக்குவேஷன் இது. சாரி, கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மேலே இருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இப்படி அர்த்தம் இதுக்கு. இல்லையா இதுக்கு ஒரு நேம் கொடுக்குற அப்படின்னா சம்மேஷன் 1ன்னு கொடுத்துரு.
அப்போ நம்ம இது சம்மேஷன் 1ன்னு போட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லாமல். அதுதான் மேலே போட்டிருக்கேன். ரெண்டாவது எழுதணும் அப்படின்னா இது x² எழுதிக்க. இதை எழுதணும் அப்படின்னா 2க்கு வந்து அப்படி எழுத முடியாது. சம்மேஷன் இப்படி தானே எழுத முடியும். 2 2 செஞ்சு இல்லை, தெரியுதா தெரியலையா? அடுத்து எழுதையில சும்மா தான் எழுத முடியும், சும்மா தானே எழுத முடியும். அதுக்கு சம்மேஷன் போட முடியாதுல்ல, புரியுதா இல்லையா? அதில் எப்படி போட முடியும்? கடைசியில் போட முடியாதுல்ல. ஒன்று மேலே உள்ள மாதிரி படிச்சுக்க, கீழே உள்ள மாதிரி படிச்சுக்க. உனக்கு எது ஈஸின்னு பார்த்துக்கோ. மேலே உள்ளது ஈஸியாக தர்ற மாதிரி இருக்கும். சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 அப்படின்றது ஈஸியாக தர்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கியூபிக் இருந்தாலும் சரி, ஃபோர்த்தாக இருந்தாலும் சரி, இப்படியே போயிட்டே இருக்கணும். உனக்கு சில விஷயங்கள் புரியாது அப்படின்றக்காண்டி சொல்கிறான். இந்த இடம் ரெண்டு, இந்த இடமும் புரியணும்டாமா. ஒன்று கீழே உள்ள மாதிரி எழுதுனா இந்த சம்மேஷன் ஆல்ஃபா அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியணும். இந்த சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டானா என்ன அப்படின்னு தெரியணும். சம்மேஷன் ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 3 சேர்ந்தது. அது 3 தான் அப்படி சுருக்கி எழுதியிருக்கோம் சம்மேஷன் ஆல்ஃபான்னு. சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கோம்ல, அது எக்ஸை மிஸ் பண்ணிட்டேன் பாரு இந்த இடத்துல. அந்த சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா மல்டிப்ளை பண்ணது, 2 2 மல்டிப்ளை பண்ணுது. 2 2 மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா அப்படி ஆட் பண்ணுவோம்ல அது. இதே மாதிரி ஃபோர்த்துக்கு எழுதுனா எப்படி எழுதணும்னு யோசிச்சு பார்த்து பொறுமையாக எழுதணும். ஃபோர்த்துக்கு எழுதுனா x⁴ வரும், சரிதான் சொல்றது, மைனஸ்னு வரும். இங்கே என்ன வரும்? சம்மேஷன் ஆல்ஃபான்னு தான் வரும், x³ வரும். அடுத்து என்ன வரும்? ப்ளஸ்ன்னு தான் வரும். ஆனால் இங்கே ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும், 3 வரும். கடைசியில் எழுதியில தான் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு வரும். நான் சொல்ற புரியுதான்னு பாரு. இதை ஃபோர்த்துக்கு மாத்திரம்னு வச்சுக்கவேன். சப்போஸ் இந்த கணக்கை ஃபோர்த்துக்கு மாத்திரம் ஆன்சரை நல்லா யோசிச்சு பாரு. 4th டிகிரிக்கு, அதாவது n வந்து 4, n 4னா இந்த இதுதான் x⁴ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு வரும். சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3, சம்மேஷன் 4 அப்படி எழுதி முடிச்சிடலாம். சம்மேஷன் 1 x³ ப்ளஸ் சம்மேஷன் 2 x² மைனஸ் சம்மேஷன் 1 x ப்ளஸ் அந்த கடைசியாக உள்ளது என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா காமா. இல்லைன்னா சம்மேஷன் 3ன்னு கூட போட முடியாது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த இடத்தோட மாற்றிக்கும், இந்த இடத்தோட மாற்றிக்கலாம். சம்மேஷன் போட முடியாது. ஆல்ஃபா பீட்டா காமா, இதுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா = 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா x⁴ சம்மேஷன் ஆல்ஃபா x³ சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா x² மைனஸ் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா x பிளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா = 0. புரியுதான்னு பாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல இது எழுதியிருக்கோம்னா இதுக்கு மீனிங் தெரியணும்னு சொல்கிறேன். அதுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா அது 4 4th ஈக்குவேஷனுக்கு உள்ளது. அப்போ அதை இப்படி எழுதுன்னு அர்த்தம். இப்படி எழுதுறோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் சம்மேஷன் 1ன்னு சொல்கிறோம். பவித்ரா பார்த்துக்கோ, இந்த இதுக்கு அர்த்தம் இது. இதே மாதிரி ரெண்டாவது எடுக்கிறோம் அப்படின்னா சம்மேஷன் 2 அப்படின்னா அந்த இது சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு போட்டு காமிச்சிருக்கேன். 2 இது மட்டும் 2 2 பெருக்கிறோம் அப்படின்ட்டு. சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி எழுதணும். பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா இந்த மாதிரி 6 டைம் வரும்ல அது. அடுத்து என்ன வரும் சொல்லிப்பாரு. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா வந்துருச்சா? ஆல்ஃபா டெல்டா, அடுத்து பீட்டா காமா இருக்காடா? இருக்கு. பீட்டா டெல்டா இருக்கான்னு பாரு. பீட்டா டெல்டா இல்லை. அடுத்து காமா டெல்டா இருக்கா? மொத்தம் 6 வரும். ஆல்ஃபா டெல்டா இருக்கு, வேற எதுவும் இருக்கலாம் பாரு. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா இல்லை, ஆல்ஃபா காமா தெரியுதா? இது வந்து செகண்டுக்கு உள்ளது. தேர்டுக்கு உள்ளது எழுதுறோம்னா 3 3 எழுதணும். தேர்டுக்கு எழுதுறோம்னா 3 3 எழுதணும். சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா 3 எழுதணும். ஆல்ஃபா பீட்டா காமா 3. அடுத்து என்ன வரும்? பீட்டா காமா டெல்டா, அடுத்து காமா டெல்டா ஆல்ஃபா. வேற எதுவும் எழுதலாமான்னு பாரு. முடியாதுல, அவ்வளோதான். இப்போ கடைசியாக ஒன்று எழுதியிருக்கோம், அது 4ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சும்மா எழுதிக்கிட்டாலும் சரி, ஆல்ஃபா பீட்டா காமா. ஆனால் சம்மேஷன் போட முடியாது, அதனால சொல்கிறேன், சாரி. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா = அந்த ஆன்சர். எந்த ஆன்சர்னா இங்கே வரும்ல, சியா டியா அப்படின்னு பார்த்து எழுதணும். புரியுதான்னு பாரு. இந்த ஈக்குவேஷனை நீ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இந்த அது 3 எழுதியிருக்கேன், இது 4 எழுதியிருக்கேன். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் வேட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது நான் 4th வரைக்கும் எழுதியிருக்கோம். 4th மேலே உள்ளது
ஃபோர்த்துக்கு மேலே உள்ளது பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்துக்கு மேலே உள்ளது பாலினாமியல்னு சொல்லுவாங்க. பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லுறுப்புக்கோவைன்னு அர்த்தம். பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை. அதாவது எக்ஸில் வந்து இது ஒரு இது போடுறோம், கோஎஃபிஷியன்ட் போடுறோம். முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட்னா ஏதோ ஒரு நம்பர் ஏ, எக்ஸில் டிகிரி வந்து கம்மியாகிட்டே போகும். அந்த ஆகும் இல்லையா? என்னன்னு எடுத்தோம்னா ப்ளஸ்ஸு, பின்னு எடுத்தோம்னா எக்ஸ் பவர் n - 1 இப்படி தானே போகும். சின்னு எடுத்தோம்னா எக்ஸ் பவர் n - 2 இப்படி தானே போகும். தெரியுதா தெரியலையா? இப்போ கடைசியில் போகையில் கான்ஸ்டன்ட் வரும். கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது என்னன்னு தெரியல, எதை வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. கான்ஸ்டன்ட். அதனால தான் என்ன செய்வாங்க, A1 A2 A3 அப்படி கொடுத்துட்டு A0 கொடுப்பாங்க. இது எழுதையில் இப்படி எழுத மாட்டாங்க, பயப்படுற. அதனால A1 A2 இப்படி A3 இப்படி கொடுப்பாங்க. இது என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. AN எக்ஸ் பவர் என்ன வந்துடும், நாட்டுன்னு வந்துடும். இதுதான் பாலினாமியல். குறைஞ்சிக்கிட்டே வருதுலடா, n 1 அது ஒன்றாயிரும். அதான் கடைசி எக்ஸ் பவர் நாட்னா 1 1 × AN. அப்போ ஏன்றது என்னது, கான்ஸ்டன்ட். இதுதான் nth டிகிரி ஆஃப் பாலினாமியல். nth டிகிரி ஆஃப் பாலினாமியல்னு சொல்றது. டிகிரின்றது 3 சொன்னோம்ல, இது nth டிகிரி. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த பாடத்துல, பார்த்துக்கோ. nth டிகிரி இதுதான் அர்த்தம். இதுல வந்து முன்னாடி இருக்குல்ல இந்த நம்பரு, அதை நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் அந்த டிவைட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு கணக்குலையும் எழுதுறோம்ல -b/n, அப்போ முன்னாடி என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், நம்பர் வந்திருக்குன்னு அர்த்தம். c/n எழுதுறோம்ல, அப்போ எல்லாத்துலேயுமே நாத் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையுமே ஏ முன்னாடி உள்ள நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இந்த இதில் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வேணால் எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கிறேன், ஏ வந்து 0 இல்லை அப்படின்னா தான் இந்த கீழே நம்பர் எழுத முடியும். தெரியுதா சொல்கிறது? இந்த இங்கே எழுதிருக்கல ஃபார்முலாவில், இது 0 ஆயிடுச்சுன்னா எப்படி நம்பர் எழுத முடியும்? அதுக்காண்டி சொல்லுவாங்க, புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் வியாட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்கிறது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், பரிசை எல்லாத்துக்கும் உள்ளதுராமா. நாத்து வச்சுக்கோ, புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி ஒரு தடவை நிதானமாக வீட்டில் உட்காந்து பார்க்குறேன்னா பார்த்துக்கோ, அவசரப்பட்டுறாத, சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சாதான் நம்ம கணக்கை ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்காண்டி சொல்ல வரேன், பார்த்துக்க.